ஜெயில இருந்து வந்து 6 மாசம் கழிச்சு சாராய தொழில் ஆரம்பிக்கலாம்னு நீங்களும் ஐயாவும் முடிவு பண்ணீங்க. ஐயா 1 வருஷமா தொழிலே இல்லையா? அண்ணா சுத்தமா கையில காசே இல்லண்ணா. அட உங்ககிட்ட சொல்றதுக்கு என்னங்க, வயிறே சோத்துக்கு தாளம் போடுதுன்னா பாத்துக்கங்களேன். ஏய் 50 100 கொண்டு வரட்டுமா? 50 100 ஓன் லெவல்லே சொல்லாதடி. 10,000 ரகத்துல ஒரு 4 எடுத்துட்டு வா போ. ஓடி என்னமோ உன் வீட்டு காசு கொடுக்க சொன்ன மாதிரி முறைக்கிற. போய் எடுத்துட்டு வா. ஏய் ஏடி இந்தாங்க. இந்த ஆளுக்கு ஒன்று எடுத்துக்க. ரொம்ப நன்றி. ரொம்ப தேங்க்ஸ் வா. என்ன இன்னைக்கு காட்டமா இருக்கு? என்ன தேய்ச்சி தலை குளிச்சீங்கல்ல, இப்படிதான் குளிக்கணும். ஆஹா நான் எவ்வளவு பேரடி வச்சிருக்கேன்? 2 பேர். ராசாத்தி இவ்வளவு அழகான குழந்தைக்கு தான் தான் தகப்பன்னு சொல்ல துணிவில்லாத பாவி இந்த கிராமத்திலே இருக்கிறான்ப்பா. பேடி பசங்க சாராயம் குடிக்க ஆசைப்படுறாங்க, வாந்தி எடுக்க பயப்படுறானுங்க. என்னது? பழைய ஞாபகத்தை சொல்லிட்டேன். குழந்தைக்கு என்ன பேரடியம்மா வச்சிருக்க? ஏய் கிளவிலா, எங்க போயிட்டு வரீங்க? ரேஷன் கடைக்காரமா குழந்தைக்கு பேரு வச்சாங்க, அங்க போயிட்டு வர. பேர் வர கேக்குதா? என்ன பேர் வச்சா? சுதகா 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 சுதகா. என்னடி பாக்குற? இல்ல வழக்கமா வரும்போது வப்பாட்டி ஊர்க்காரங்க ஏதோ ஒரு பஞ்சாயத்தோட வருவீங்க. இன்னைக்கு என்ன தனியா வந்திருக்கீங்க? ஏய் குழந்தைக்கு என்னடி பேர் வச்சிருக்க? அப்ப குழந்தைய பார்க்க வரல, பேரை கேட்க வந்தீங்க. சிவகாமி. இது எங்க அம்மா பேருடி. ஆமா உங்க அம்மா பேர் தான். அது மட்டும் இல்ல, நீங்க பிறந்தப்போ உங்க தொப்புள் கொடி அறுத்தாங்களே, அந்த கத்தி எப்படி இருக்கும்னு கூட எனக்கு தெரியும். எப்படி 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 உனக்கு தெரியும்? ஆயிடுச்சு தாயி, கொஞ்ச நேரமானா எல்லாம் சரியாயிரும். என்னத்தா பச்சை குத்திக்கிறியா? ஆமாண்டா, நீ குத்திக்கிறியா? குத்திக்கிறேன். எம்சிஆர் பேரை குத்தி விடட்டுமா? எம்ஜிஆருக்கே தெய்வம் யாரு? அவங்க அம்மா தானே. எனக்கு தெய்வம் எங்க அம்மா தான். எங்க அம்மா பேரை குத்தி விடுங்க. அட என் ராசா. சிவகாமி. ஏய் ஏய் வாரிசு நம்ம தொழிலுக்கு புது வாரிசு. என்னடா யோ போலீஸ் சொல்ல அதிகமாயிடுச்சு. 2 ரூபா தான் டம்ளர் வந்து அடி. ஏண்டா எங்களை பார்த்தா பட்டை அடிக்கிற குடும்பம் மாதிரியா தெரியுது? பார்த்தா சின்ன பசங்க மாதிரி இருக்கீங்க, சாராயமா விக்கிறீங்க, பொறுக்கி பசங்களா? யார பார்த்து சின்ன பசங்கன்ற? இன்னைக்கு இந்த நாட்டுல குடிசை தொழிலே சாராய காய்ச்சல். பட்டை போட்டுக்கிட்ட பட்டை வேணாங்கிற, உனக்கு வேணானா அவங்களுக்கு வாங்கி கூடயா? ஊருக்குள்ள நுழைஞ்ச உடனே சாராய வாட. பிசினஸ்
கெடுத்துட்டானுங்களே. பொண்ணு எங்களுக்கு பிடிச்சிருக்குங்க. மச்சான், ஒரு கிளாஸ் சரியா? ரெண்டு மூணு எடுக்கிற என்னம்மா வீடெல்லாம் தடபடலா இருக்கு? அக்காவை பொண்ணு பார்க்க வந்திருக்காங்கப்பா. அப்படியா? மாமா யாரு? என் பிள்ளைங்க. பட்டை அடிச்சுக்கிட்டு பட்டை போடுறது தப்புன்ற. உனக்கு வேணும்னா இவங்களுக்கு வாங்கி கூடயா? சாராய் விக்கிற குடும்பம். யோ தரகற, வெத்தலை வாக்கு போறது கூட கெட்ட பழக்கம் நினைக்கிற குடும்பம் எங்க குடும்பம். பையனை சாராய வியாபாரத்துக்கு அனுப்புறவ பொண்ணை வேற எதுக்காவது அனுப்ப மாட்டாங்கிறது என்னையா நிச்சயம்? அம்மா அம்மா 100 ரூபாய் காசு காசப்பட்டு இந்த மாதிரி இடத்தையெல்லாம் ஏன் கட்டுற? வாங்கியா போற. நீங்க நினைக்கிற தப்பான குடும்பம் இல்ல. டேய் இல்ல ஓடாதே. அம்மா அம்மா வேணாமா. இதுக்கு மேல ஒரு அடி அடிச்ச பெத்த ஆத்தான்னு பார்க்க மாட்டேன், கூட பிறந்த அக்கான்னு பார்க்க மாட்டேன், வெட்டிடுவேன். வெட்டிடா. உன்னை பெத்த பாவத்துக்கு என்ன வெட்டு, உன் கூட பிறந்த தோஷத்துக்கு இவளை வெட்டு. வெட்டிடா வெட்டு. இன்னையோட உன் புள்ள செத்துட்டான்னு தலைமுடி விடு. வீடுனாலே பிரச்சனை தான்டா. என்ன பாத்தியா? வீடா வாசலா பொண்டாட்டியா புள்ளையா? அங்க பாருடா, அத்தனை பேரும் என் பிள்ளைங்கடா. எவ்வளவு ஜாலியா சந்தோஷமா இருக்காங்கன்னு. இந்த கோட்டைக்குள்ள நுழைஞ்சவன் கோழையா இருக்க கூடாதுடா. எப்பவும் சந்தோஷமா இருக்கணும். அதுவும் சிங்கம் மாதிரி இருக்கணும். அழாதடா, நீ என் புள்ளடா, என் புள்ள. டேய், என் புது வாரிசை சந்தோஷப்படுத்த யாரும் பாட்டு படிக்கடா. ஊரை விட்டு போன உங்க அம்மாவும் அக்காவும் சிவகாசிக்கு வந்து ஒரு தீப்பெட்டி தொழிற்சாலையில வேலைக்கு சேர்ந்தாங்க. அதே இடத்துல வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிற ஒருத்தரை பார்த்து உங்க அக்கா கல்யாணத்தை முடிச்சாங்க. எந்த கெட்ட பழக்கமும் இல்லாத உங்க மாமாவும் அக்காவும் ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்தாங்க. அதுக்கு பரிசா ஒரு பொட்ட புள்ள பிறந்துச்சு. குழந்தைய பாத்துக்க உங்க அம்மா வேலைக்கு போறதை நிறுத்திட்டாங்க. நல்லவங்க ரொம்ப நாளைக்கு இந்த உலகத்துல வாழ முடியாது. எல்லார் வீட்டு விளக்கையும் ஏத்துற அந்த தீப்பெட்டி தொழிற்சாலை ஒரு நாள் தீக்கே இறையாடிச்சு. உங்க மாமாவும் அக்காவும் கரைக்கு செத்துட்டாங்க. வயசானாலும் உங்க ஆத்தாவை விதி விடல. கூலி வேலை செஞ்சு பேத்திய காப்பாத்தினாங்க. அவளும் வளர்ந்தா, பருவம் அடைஞ்சா. இத்தனை வருஷத்துக்கு பிறகு புள்ள திருந்திருப்பா. பேத்திய புள்ள கையில பிடிச்சு கொடுக்கலாமேன்னு தப்பு கணக்கு போட்டு 2 பேரும் ஒரு நாள் இந்த கிராமத்துக்கு வந்தாங்க. அன்னைக்கு இந்த ஊர் கோயில் திருவிழா. நல்ல சுகுணம்மா. நம்ம ஊருக்குள்ள வந்த நேரம் மேல தாளத்தோட திருவிழாவே நடந்துட்டு இருக்கு. நீ வேணா பாரு. என் புள்ள ராசப்பா கண்டிப்பா திரும்பி நல்லவனா இருப்பான். உன்னை அவன் கையில ஒப்படைச்சிட்டேன்னா என் கடமை முடிஞ்சிடும். வளையல் போடுமா? பாத்தியாடா, ராசப்பாவும் அவன் ஆளுங்களும் ஒட்ட பசங்களை எல்லாம் கிண்டல் பண்ணிட்டு எவ்வளவு ஜாலியா ஜல்சா பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு. கள்ள சாராயம் வித்த காசுல அதான் இப்படி ஜல்சா பண்றானுங்க. பக்கத்து ஊருக்காரனா பல்குத்துற குச்சி நினைச்சுக்கிட்டு இருக்கானுங்க. ராசப்பாவும் உத்தம ராசாவும் தாண்டா நம்ம சாராய வியாபாரத்துக்கு முதல் எதிரி. இந்த வருஷம் இந்த திருவிழாவில் அவனுங்க சாராயம் தான் கல்லா கட்டிக்கிட்டு இருக்கு. அடுத்த வருஷம் திருவிழாவில் நம்ம ஊர் சாராயம் தாண்டா கல்லா கட்டணும். இது என்ன விலை? எங்க போனானுங்க? டேய் வாங்கடா, எங்கடா போய் தொலைஞ்சீங்க? பெருசு வேகமா சுத்து. பட்டு வண்ண சிட்டு படகு துறை
என்னங்கடா இது விளையாட்டு? இறங்குடா சின்ன பசங்களா இறங்குடா. என் பையன் திருந்தல, அவன் திருந்தவே இல்லை. எவ்வளவு பெரிய தப்பு பண்றதா இருந்தேம்மா. இந்த படுபாவி கையில ஒப்படைச்சிட்டு வாழ்க்கையே பழக்கிறதா இருந்தேன். பாட்டி, பெத்த தாயாலையும் படிச்ச தெய்வத்தாலையும் திருத்த முடியாத மனுஷனா அவருக்கு வாழ்க்கப்பட்ட பொண்டாட்டியால திருத்த முடியும். நான் அவரை திருத்தி காட்டுற பாட்டி, அவரை திருத்தி காட்டுற பாட்டி.